sweeties, welcome to Arun's World. So இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுதான் அக்கா இப்ப ரீசெண்டா போடுற ஹேர் ஸ்டைலோட டூர் போடுங்க, அப்புறம் டுட்டோரியல் வீடியோ போடுங்க, அப்புறம் மேக்கப் வீடியோவோட டுட்டோரியலும் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். எந்த கிரீமே எதுவுமே போடுறது இல்லை, இப்போ எதுவுமே போடுறது இல்லை. ஜஸ்ட் இந்த டோனர் மட்டும் தான் அடிப்பேன். டோனர் அடிச்சு பவுடர் போட்டுப்பேன், அவ்வளோதான். ஸோ அது மட்டும்தான் போடுவேன். மித்தபடி ஃபவுண்டேஷனு ப்ரைமரி எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, அப்படியே விட்டாச்சு. அடுத்து ஃபேஸுக்கு பவுடர் போட்டுக்கலாம். ஸோ ஃபேஸுக்கு இந்த ரோஸ் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாக்மியோட ரோஸ் பவுடர் தான் நான் ஃபேஸில் போட போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுறது தான், அதனால ஐப்ரோ போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் அந்த நேர்வாங்க எடுத்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அதனால ஓகே அந்த ஹேர் ஸ்டைல் வீடியோவே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து உங்களுக்கு சாரீ டிராப்பிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். மேபி பட்டு சாரிலே போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ மிச்ச சாரியில் கூட எல்லா இதுலேயும் கூட நல்லா சேலை வந்துடும். இந்த நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பூனம் ஸ்டோன் ஒர்க் வச்ச பூனம் சேலை. இதுலலாம் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி மடி கொஞ்சம் சூப்பராக வந்துடும். அதனால நான் பட்டு சாரியில் உங்களுக்கு போடுறதுக்கு நான் பார்க்குறேன். அடுத்து லாக்மியோட ஐ ஷேடோ. ஸோ இதை லைட்டாக நம்ம டேப் பண்ணி போட்டாலே ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்களா, அதனால இந்த ஒரு கலர் மட்டும் நார்மலாக வீடியோ பண்ணுறதுக்கு இந்த ஒரு கலர் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். இது நல்லா இருக்கும் போடுறதுக்கு, போட்ட மாதிரியும் இருக்கும் பட் போடாத மாதிரியும் இருக்கும். இது போடும்போது நல்லா இருக்கும். இது பிராண்ட் லாக்மி பிராண்டு. இது மாதிரி நிறைய கலர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலி இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, ஸோ நான் இந்த கலர் வாங்கிட்டேன். அடுத்து லைனர் போட்டேன். அடுத்து கீழே கண்மை. ஸோ கண்மை இந்த கண்மை போட்டால் நல்லா இருக்கும். போட்டாச்சு, ரெண்டு கண்ணிலுமே கண்மை போட்டாச்சு. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்த ஹேர் ஸ்டைல் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கெல்லாம் எடுத்துப்போம். நான் சிக் அப்படியே எடுத்துட்டேன். ஸோ அதனால் சிக்கு எடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ நேர் வாங்க எடுத்துக்கணும். நல்லா இப்படி நேர் வாங்க எடுத்துக்கலாம். கிளிப்பு நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். கை மட்டும் நீட்டு கொஞ்சம் வச்சிரு, அப்படி வச்சிரு. ஸோ இப்போ நேர் வாங்க எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த முடியை இப்படி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா இப்படி எடுத்துருக்கேன்ட்டு நார்மலாக எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த முடியை இப்படி மேலே இப்படி தூக்கி நம்ம எடுத்து கட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எடுத்து இங்கே ஒரு 2 கிளிப் ஆர் ஹேர் பின் எதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவும் அது போட்டுக்கோங்க, ஓகேவா. அண்ட் நம்மளுக்கு எதுவும் இந்த சைடில் ஹேர் இருந்துச்சுன்னா அதை ஸ்டைல் ஹேர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிதான். இப்போ அதே தான் இந்த சைடும்
கிளிப்பு எடுத்து கொஞ்சம் இங்க ஒன்று எடுத்து குத்திட்டு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சைடில் ஹேர் வெட்டி விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ நான் அப்படியே எடுத்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்குது ஒரு மெயின் பிக்சர். இப்போ வந்து இப்போ நம்ம 2 சைடு நம்ம குத்திருக்கோம் தெரியுமா, அந்த முடியை மட்டும் இங்கேருந்து கொஞ்சம் முடி, இங்கேருந்து கொஞ்சம் முடி, இந்த முடி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து இங்கே டைட்டாக குத்திக்கணும். டைட்டாக குத்திட்டு நான் கடைசியில் ஒன்று போல சீவி இந்த எண்டில் லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். நம்ம போட்டால் முடிஞ்சோம். லப்பர் பேண்ட் வந்து வச்சு தான் போட்டுக்கணும். லப்பர் பேண்ட் போட்டு பார்க்குறேன் போட்டுவிட்டாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி நான் போட்டுவிட்டு இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து அழகாக இருக்கும். எனக்கு வந்து சும்மா நார்மலாக சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு தலை குளிச்சிருந்தேங்கிறதுனால இந்த சைடில் மட்டும் லப்பர் பேண்ட் போட்டோம். ஸோ அதுவே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தஷ்குட்டி பர்த்டேக்குமே அதே மாதிரி சிம்பிளாகவே நான் வந்து கிளம்பியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் லுக் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சைடில் எடுத்து கிளிப்பு குத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த சைடு பொசு தெரியாது. ஸோ இந்த சைடில் இருக்கிற முடி மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து தெரியும் போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் மேக்கப் எதுவுமே போடாதனால கொஞ்சம் நல்லா டார்க் ஷேடாக போட்டோம்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து மேக்கோட ரெட் லிப்ஸ்டிக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்யூட இல்லை, அதாவது லிக்யூட் சொல்லுவோம் இது நம்ம. ஸோ இந்த இது வந்து மேலே அப்ளை பண்ணால் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். அப்படியே நம்ம வந்து பொட்டு வச்சுருவோம் மேலே. ஸோ எப்பவுமே லிப்ஸ்டிக்கில் தான் மேலே பொட்டு வைப்பேன். அதே மாதிரி மேலே பொட்டு வச்சாச்சு, குங்குமம் மாதிரி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் எப்பயுமே வைக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக தான் இந்த பொட்டு நான் இப்போ வச்சிட்ருக்கேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் வந்து இந்த பாருங்க இந்த ஷேப் தான் வைப்பேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த ஷேப் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா நல்லாவே தெரில, பட் ஆனால் அழகாக இருக்குது. எனக்கு என்னை பார்க்கும்போது அழகாக இருக்கு, அதனால நான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து சந்தனம் வச்சாச்சு, வலையெல்லாம் போட்டாச்சு, கம்மலும் போட்டாச்சு. ஜுவல் மட்டும் போடணும். நான் ஜுவல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வரேன். ஸோ ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு காலத்தில் நம்மகிட்ட இந்த சாரீ இப்போ ஸ்டாக் இல்லை, முடிஞ்சிருச்சு. யாரும் இந்த சாரீ கேட்காதீங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த ஜுவல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து நல்லா ஜுவல்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து 1 கிராம் கோல்டு தான். இது கருக்கவே கருக்காது. இதை வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கருக்கவே கருக்காது. அண்ட் இது கோல்டா இல்லை கவரினா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு லெக்சர் ரூல் சேனல்ல நம்மளோட புது கோல்டு கலெக்ஷன் வீடியோ வந்து போட போறோம். அதாவது இன்னைக்கு எடுக்க போறோம். மேபி நாளைக்கு வரும் அந்த வீடியோ வந்து நம்மளோட லெக்சர் ரூல் சேனல்ல. தஷ்குட்டி பர்த்டேக்காக ஒரு சில கோல்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரப்போது, மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிச்சி 4 ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்டர் ஃப்ரீ. 3/4 மீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/4 மீட்டர் ஃப்ரீ. 1/2 மீட்டர் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 1/2 மீட்டர் ஃப்ரீ. இப்போ 1 மீட்டர் வாங்குறீங்க, 1 மீட்டர் ஃப்ரீ கொடுக்க வேண்டாம், எனக்கு 2 ஆஃப் மீட்டரா கொடுக்கனாலுமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆஃபர் பூ எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளேல ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. ஸோ மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளே வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை, நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய சாரீ கலெக்ஷன்ஸுமே இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம்.
ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேக்கப் நான் எதுவுமே போடவே இல்லை, சிம்பிள் மேக்கப் தான். ஸோ இந்த மேக்கப் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க. ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வச்சு போட்டாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங் லுக் நல்லா வரும். ஸோ இந்த ஃப்ளவர் என்னோட லுக் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே அருள்ஸ்வல் சேனல்ல டெய்லி அப்டேட், டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.